गोविन्द गोविन्द कृष्ण गोविन्द 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 कृष्ण गोविन्द 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 कृष्ण गोविन्द 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 कृष्ण ஆயர்கள் பலரும் கூடி ஆங்காங்கு அழகான தோரணம் கட்டியாடி அன்புடன் அழகனை கண்டு வெண்ணையை அள்ளி கொட்டி கொண்டு பாடினரா. மாணிக்கம் வைரம் மரகத பச்சை மணிகள் பலவும் பதித்து செய்த மங்கள தொட்டிலில் ஆய்ச்சிய சோதை மாயனை வைத்து மயங்கி நின்றாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நந்தகுமாரன் வளர்ந்து வந்தான். நாரிகள் யாவரும் கூடி குலாவி நாளெல்லாம் கண்ணனை கொண்டாடினர். பேயுருவாயந்த பூதனையும் பாலகனை தேடி இங்கு வந்தாள். பாலுடன் விஷத்தை கொடுக்கவே அவள் பஞ்ச பிராணனையும் குடித்து விட்டான். சினங்கொண்ட கம்சனும் சிந்தித்து பார்த்து சகடாசுரனை அனுப்பி வைத்தான். சக்கர பாணியும் அவனை அறிந்து சரண கமலத்தால் சாடிக்கொன்றான். சுழல் காற்று வடிவாய் திருநாவர்த்தனும் சுற்றி கொண்டு வந்து மண்ணை தூவி சும்மாயிருந்த நம் கண்ணனை தூக்கிட சுக்கு நூறாக்கினான் அவனை கண்ணன். 12 மாதங்கள் கடந்த பிறகு பாலகனுக்கு பெயர் வைத்திடவே பெருமையறிந்த கர்க்கமுனிவரும் பலராமன் கண்ணனென பெயர் வைத்தார். தளர் நடை நடந்து தானே சென்று தயிர் வெண்ணெய் பால் நெய்யை திருடுவானாம். தாயாரிடம் வந்து கோபியர் சொன்னால் தானில்லை என்று சொல்லி விழித்திடுவான். கண்ணனின் குறும்புகள் கேட்ட யசோதை கண்ணினுன் சிறு தாம்பால் கட்டினாளாம். கட்டிய உரலுடன் தவழ்ந்து சென்று கவடு மரங்களை தள்ளிவிட்டான். குபேரன் பிள்ளைகள் முன்பொரு நாள் குருநாதர் நாரதர் சாபத்தினால் கோகுல மண்ணிலே மரமாக நிற்க கோபாலன் சாபத்தை தீர்த்து விட்டான். கோவிந்த
கிருஷ்ண கோவிந்த 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 கிருஷ்ண கோவிந்த 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 கிருஷ்ண கோவிந்த 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 கிருஷ்ண